சோதரம் தகப்பனே அப்பா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே உமக்கு சோதரம் தகப்பனே அப்பா வல்லவர் நல்லவர் அன்புள்ளவர் என்றும் இருப்பவரே துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளை கொடுத்திருப்பா உமக்கு சோத்திரம். இன்றைக்கி அநேக திட்டங்கள் எங்களுக்குள்ளே நீங்கள் வச்சிருக்கிறீங்க தகப்பனே. அது எலும்பு செய்ததுக்காக சோத்திரம். அந்த திட்டத்தின்படி நாங்கள் ஒவ்வொரு நாளும் செவி கொடுத்து வழிநடத்துறதுக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் உண்மை துதிக்கவும் ஆராதிக்கவும் மகிமைப்படுத்தவும் உம்முடைய நாமத்தை நாங்கள் பேசவும் நீங்கள் வார்த்தையின்படி நாங்கள் நடக்கவும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும் தகப்பனே. எப்படி பெற்றவர்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறார்களோ அதே போல் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து உங்களுக்கு கீழ்ப்படிந்து அனுதினமும் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து வாழத்துக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபத்தோடு எங்களுடைய வாழ்க்கையை தொடங்கணும் தகப்பனே. ஜெப ஆவி எங்கள் மேல் ஊற்றுங்க தகப்பனே. ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் ஜெபிக்க எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய கஷ்டங்கள், எங்களுடைய வேதனைகள், எங்களுடைய அசுத்தமான எண்ணங்கள் எல்லாமே எங்களை விட்டு போய்விடுறது நாங்கள் உணர்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு நாளும் ஜெப ஆவியை ஊற்றி உங்களுடைய பரிசுத்த ஆவியில் நாங்கள் நிரம்பி பரிசுத்த ஆவியில் நாங்கள் வாழவும் வளர உதவி செய்யுங்க தகப்பனே. உங்களுடைய பரம அழிப்புக்கு எங்களை அழித்ததுக்காக சோத்திரம். உங்களுடைய நித்திய ராஜ்யத்துக்காக எங்களை அழித்ததுக்காக கொள்ளானக்கூடிய சோத்திரம் தகப்பனே. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கரங்களை ஒப்புங்க. ஒவ்வொரு உள்ளத்தை நீங்கள் தொட்டு ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, திடன்படுத்துங்க. ஒவ்வொரு நீங்கள் பரிசுத்தமாக்குங்க. உங்களுடைய இயேசு கிறிஸ்து மரித்து எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அதே போல் மரித்தவர்கள் எல்லாரும் உயிர்த்தெழுந்து வருவாங்க நாங்கள் உணர்கிறோம் தகப்பனே. உயிரோடு இருக்கிற சகோதரர்கள் ஒவ்வொரு மனம் தெரிந்ததுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க தகப்பனே. இயேசு கிறிஸ்து வரும்போது எல்லோரும் அவரை போல பிரகாசமாக நாங்கள் வாழ்கிறதுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து வரும்போது நாங்கள் மறுரூபம் ஆக்கும்படி எங்களை நீங்கள் பலப்படுத்துங்க தகப்பனே. மகிமையான சரீரத்துக்கு நாங்கள் போகிறதுக்கு எங்களை நீங்கள் அழைத்திருக்கிறீங்க. கொடான கொடி ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த உலகத்தின் ஆசைகளுக்கு உலக பேச்சுகளுக்கு நாங்கள் மயங்கி போகாதபடிக்கு உம்முடைய வார்த்தைகளுக்கு வசனத்துக்கு செவி கொடுத்து உங்களுடைய வயலில் நடக்கிறதுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எங்கள் மீட்பரும் ரட்சகரும் உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பரிசுத்த நல்ல பிதாவே ஆமென். கர்த்தர் சொல்லி வைத்த ஜெபத்தை செல்வோம். பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே, உம் நாமம் உச்சரிக்கப்படுவதாக, உம் ராஜ்யம் வருக, உம் சித்தம் பரவல் செய்யப்படுவது போல பூமியின் செய்யப்படுவதாக. எங்களை அணுதின உண்மை எங்களை கண்டிருக்கிறோம். எங்கள் தீமை செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவம் படுத்தலும் எங்கள் சோதனையினால் தீமை ரட்சிக்கலாம். ஆமென். பிதாவாகிய யெகோவா தேவனுடைய அன்பும் கிருபையும் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சமாதானமும் சதா காலம் நம்மோடு இருந்து வழிநடத்துவதாக. ஆமென்.